Hi friends, welcome to my channel. இன்னைக்கு 11th Maxல Basic Algebraல example 2.32 தான் பார்க்க போறோம். Rationalize the denominator of root 5 divide root 6 plus root 2 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது என்ன பண்ணணும்னா ஒண்ணும் இல்ல. root 5 divide root 6 plus root 2. இதுக்கு கான்ஜுகேட் என்னது? இந்த பிளஸ்ஸை மைனஸ் ஆக்கணும். அவ்வளவுதான். மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிருங்க. root 6 minus root 2, root 6 minus root 2. அவ்வளவுதான். அடுத்து என்னது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். இது a plus b a minus b ஃபார்முலால இருக்கு. அதாவது a plus b into a minus b ஃபார்முலா a squared minus b squared. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? மேல நம்ம ரெண்ட மல்டிப்ளை பண்ணிக்குவோம். root 5 into bracket குள்ள போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த root 5 வந்து இதுக்கும் உண்டு இதுக்கும் உண்டு. root 6 minus root 2. கீழ a க்கு பதிலா root 6 இருக்கு, b க்கு பதிலா root 2 இருக்கு. அப்ப root 6 the whole squared minus root 2 the whole squared. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணனா உள்ள கொண்டு போய்க்கோங்க. root 5 into root 6 minus root 5 into root 2. கீழ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். இங்கேயும் அப்படிதான். சரிங்களா? வேரியபிள் இல்லாதனால 6 மட்டும் எழுதிக்கிறோம். minus 2. வேரியபிள் இருந்தா மாடுலஸ் போட்டு எழுதணும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப root 5 into root 6 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது காமனா ரெண்டுத்துக்கு ஒரு ரூட் போட்டு 5 into 6 ன்னு எழுதிக்கோங்க. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிருங்க. சாரி 30. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிருங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி தான் இது எழுத போறோம். 5 6 30. அப்ப root 30 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா root 10. கீழ 6 minus 2 4. அவ்வளவுதான். முடிச்சிட்டோம் இந்த சம். Thank you.